இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இதே வீடியோ வந்து நம்ம சேனலில் தனியாக போட்டிருக்கேன் நான். இதில் 3 ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கேன். 3 ட்ரெஸ்ஸோட வீடியோவுமே தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், கரெக்டாக புரியும். அதில் வந்து அளவு எல்லாமே சொல்லி நான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவ்வளோ வியூஸ் இல்லாதனால உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டிருக்கேனா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் வந்து இப்போ வந்து இது அளவு நான் சொல்ல போகிறது கிடையாது. அளவு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கட் பண்ணுறது எல்லாம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் போய் லாங் வீடியோவாக பார்த்து கற்றுக்குங்க. இதில் வந்து நான் இந்த லைனிங் எவ்வளோ, இது ட்ரெஸ்ஸோட ரேட்டு எவ்வளோக்குள்ளே இது தைக்கலாம் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டிசைன் எப்படி ஈஸியாக பண்ணலாம், நம்ம எப்படி யோசித்து ஒரு கற்பனை பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக இந்த டிசைன் பண்ணலான்றதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கீங்க, எனக்கு புரியல, இது வீடியோ வேஸ்ட்டு அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அது அப்படிலாம் சொல்கிறப்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் வந்து தனியாக அந்த வீடியோ இருக்குது, லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். டைம் எடுத்தால் 25 நிமிஷத்துக்கு தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்து கற்றுக்குங்க. இந்த மெட்டீரியல் ரேட்டு வந்து லாஸ்ட்டு பிட்டுங்க. இது சாரியாகவும் தருவாங்க. இது மெட்டீரியல் வந்து அந்த சாரீ இல்லை சுடிதாரு ரெண்டுக்குமே எடுப்பாங்க, இல்லை ஃப்ராக் தைக்க எடுப்பாங்க. சென்னை சில்க்ஸில் வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சாரியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சுடிதார் தைக்க, ஃப்ராக் தைக்க, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து தனித்தனியாக தருவாங்க. இது வந்து லாஸ்ட்டு பிட்டுன்றதுனால 160 ரூபாங்க. 2.25 மீட்ரு இருந்தது. 2.25 மீட்ரு இருந்தது. இது லைனிங் வந்து சிந்தட்டிக் மாதிரி இருக்கும், பூனை மெட்டீரியல் மாதிரி இருக்கும். எல்லா கடைகள்லையுமே வச்சுருப்பாங்க. லைனிங் வந்து மீட்ரு 50 ரூபாங்க. மீட்ரு 50 ரூபான்னா நான் இதுக்கு வந்து மேலே கீழே எல்லாத்துக்கும் சேர்த்து 2.25 மீட்ரு எடுத்தேன். சரிங்களா? அப்போ 3 மீட்டர்னு வச்சாலுமே 150 ப்ளஸ் இது 160 ரூபா, மொத்தத்துக்கு 300 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 300 ரூபா. நமக்கு தையக்கூலி 300 ரூபாய்க்கு மேலே தான் வரும். நான் வந்து தெரிஞ்ச பொண்ணுன்றதுனால 700 ரூபா போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் அந்த தர்மாக்கோல் பால் இதெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் டைம் எடுத்தது, தைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் இந்த ரவுண்ட் நெக்கு, இந்த சாதாரணமாக நெக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கம்மியாகவே வாங்கலாம். இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கடைகளில் லாஸ்ட்டு பிட்டு நிறைய போடுறாங்க. நீங்கள் சொல்லி வச்சு ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து மொத்தமாக ஒரு தடவை போடுவாங்க. அப்போ போய் நீங்கள் நம்ம பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து நான் 2 லைனிங் கொடுத்துருக்கேங்க. நான் வந்து ஃபுல் வாயிலே எல்லாமே லாஸ்ட் பீட்டில் தான் எடுத்துப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறத வந்து வாங்கி வச்சுப்பேன். இது மேலே பாடிக்கு மட்டும் ஃபுல் வாயில் கொடுத்து, கீழே நம்ம அந்த பூனை மெட்டீரியல் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, லைனிங் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது ஒன்று. மொத்தம் இது மேலே மட்டும் 3 கிளாத்து கொடுத்துருக்கேன். என்ன காரணம் 3 கிளாத்து கொடுத்துருக்கீங்க புதுசாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துட்டு, வயசு பசங்க வந்து சால் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ சால் போடாமல் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து ரெண்டுமே, அதுவும் பூனம் இதுவும் பூனம் மெட்டீரியலுங்கும்போது வந்து நமக்கு ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் என்னதான் ஜிம்மிஸு பிரேசில் போட்டாலுமே வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து சில பிள்ளைங்க வந்து சங்கடப்படுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்துட்டு அது ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாங்க. சில பசங்க வந்து கொஞ்சம் சங்கடப்படுவாங்க, இது என்னடா இப்படி இருக்குது, லேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதுக்கு நான் நம்ம காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக நான் இதுக்கு வந்து 3 கிளாத்து கொடுத்துருக்கேங்க. மேக்ஸிமம் வந்து இந்த நெட்டடு இந்த மாதிரி பூனை மெட்டீரியல் இதுக்கெலாம் வந்துட்டு உள்ளே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு கிளாத்து கொடுத்துருவேன். இது வந்து தர்மாக்கோல் பாக்கெட் வந்து தனியாகவே விற்கிறாங்க. நம்ம கடைகளில் வந்துட்டு தனியாக விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி இந்த மாதிரி இந்த மயில் கலருக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்கள் ட்ரெஸ்ஸோட கலர் காம்பினேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது பைப்பிங் வச்சு யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இது பைப்பிங் வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வேணால் கூட வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள். சும்மா இந்த மாதிரி தைச்சி விட்டுட்டு
அடியில் ஒரு கிளாத்து கொடுத்து அப்படியே தான் வச்சுருப்பாங்க. யாருமே வந்து உங்களுக்கு பைப்பிங் வச்சு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் வந்து பைப்பிங் வச்சு தான் இந்த தர்மாக்குள் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து ப்ளவுஸுக்குமே நான் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வேணால் ப்ளவுஸில் கூட போய் பார்த்துக்குங்க. இது வந்து நல்லா உள்ளே தள்ளி வச்சு தைச்சி ஒரு தையல் போட்டு விட்ருங்க. இந்த கீழ்ப்பாகத்துக்கு நம்ம பைப்பிங் தேவையில்லை, மேலே வர கிளாத்துக்கு வந்து மட்டும் நம்ம பைப்பிங் கொடுத்தா போதும். இது வந்து கலர் வந்து நல்ல எல்லோ, அதில் வந்துட்டு மயில் கலர் வந்து அப்படியே மயில் தோகை விரித்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சில பேர் வந்து எல்லோ பிடிக்காதுன்னுவாங்க. நான் எல்லோ கலருக்காக எடுக்கல, இந்த மயில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சரி எப்போயோ ஒரு டைம் தைச்சி போடலாம் பாப்பாவுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். அது கடைசியில் வந்து எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு தைச்சி கொடுக்குற மாதிரி இருந்தது. பாப்பா அந்த பொண்ணும் நம்ம பொண்ணு மாதிரி தானே அப்படின்ட்டு தைச்சி கொடுத்தேன். நான் அமௌண்ட் வந்து இவ்வளோ தாங்க வாங்கினேன், 750 ரூபா வாங்கினேங்க. ஏன்னா வந்து வேலை வந்து கொஞ்சம் அதிகன்றதுனால 750 ரூபா வாங்கினேன். ஏன்னா வந்து நம்ம லைனிங்கும் 2 லைனிங் கொடுத்துருக்கோம். இது இது வந்து ரெடிமேடில் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 1000ஆவது வருங்க. இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து கண்டிப்பாக 1000 வரும். நம்ம கையால் பிள்ளைங்களுக்கு தைச்சி போகிற சந்தோஷமே தனி தான். இது பைப்பிங் வச்சு தைச்சி கொடுத்துருந்துருப்பேன், செமையாக இருந்துச்சு. நானே வந்து இது தர்மாக்குள் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுங்க, சுடிதாரு. நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, தர்மாக்குள் பால் வச்சு நான் தைக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு தைச்சதே வந்துட்டு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா வந்து நகண்டுக்கிட்டே வருது. நம்ம வச்சு தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வச்சு பண்ணன ஒட்டி மனசுக்கு வந்து சரி கஷ்டப்பட்டாலும் அழகாக வந்திருக்கு அப்படின்னு மனசுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் யாருமே வந்து உங்களுக்கு கைக்கெலாம் பைப்பிங் வைக்க சொல்லித்தர மாட்டாங்க. நானும் நிறைய யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து கீழே இந்த கையை சுற்றி இந்த ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணுன்றது வந்து சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரில. ஆனால் நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் சுடிதார் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் கைக்கு ஆம்கோலுக்கு பைப்பிங் வச்சுடுவேன். பைப்பிங் வச்சுட்டு இங்கே கீழே அம்பர்லா டாப்னா கீழேயும் பைப்பிங் வச்சுடுவேன். பைப்பிங் வச்சு தைச்சோம்னா தான் அது கலர்ஃபுல்லாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும். என்னடா இது அளவு சொல்லாமல் செய்யாமல் நீங்கள் போட்டுட்ருக்கீங்கன்னு நினச்சிடாதீங்க. இது தனியாகவே வீடியோ இருக்குது. எனக்கு வியூஸ் போகாதனால நம்ம எப்படியாவது மக்களுக்கு கொண்டே சேர்க்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் நான் வந்து போட்டுட்ருக்கேங்க. போட்டது திருப்பி நான் சுடிதார் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 1000 மிஞ்சி போனோம், ஒரு 2000 அவ்வளோதான் போகுது. இதெல்லாம் வந்து மக்களுக்கு நிறையா தெரிஞ்சிச்சுன்னா தான் அவங்களும் சரி அவங்கவுங்க பசங்களுக்காவதும் தைச்சி போடுவாங்க. இல்லை வந்து நம்ம மெட்டீரியலை வாங்கி கூட நம்ம தைச்சி சேல் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய நல்ல எண்ணத்தில் தாங்க நான் மறுபடியும் போடுற மாதிரி இருக்குது. இது மாதிரி கைக்கு பைப்பிங் வச்சு கொடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு கை வந்து சுருக்கமே வராது, நீட்டாக இருக்குங்க. கை ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து எங்கள் பாப்பாவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் கைக்கு வந்து பைப்பிங் வச்சு தைச்சி போடுறப்ப நான் பார்த்துருக்கேன். நார்மலாக நம்ம தைக்கிறதுக்கும் கைக்கு பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வேணால் வந்து ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் நான் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆம்புளுக்கு பைப்பிங் வச்சு தைக்கிறதுல எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கிறதுனா ரொம்ப ஷோல்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கனாவே போதும். இப்போ 3 இன்ச் வைக்கிறீங்களா, 3 இன்ச் வைக்கிறீங்களா, 2.25 அந்த அளவுக்கு ஷோல்டர் வச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸே முடிக்க போகிறோம். நீங்கள் வந்து இது கட் பண்ணுறது எல்லாமே அளவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா லாங் வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நாட்டு டிசைனும் தனியாக போட்டிருக்கேன் எப்படி பண்ணணுன்றது. இது செமையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி தைச்சி பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு செலவு வந்து 750 ரூபா தான். இதில் வர ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வெறும் 750 ரூபா தாங்க, அதிக ரேட்லாம் கிடையாது. இதுவும் தர்மாக்குள் பால் வச்சு தான் பண்ணியிருப்பேன். இதில் செம்மையாக இருந்துச்சு, சான்ஸே இல்லைங்க. ரொம்ப அழகாக அப்படியே நம்ம ரெடிமேடில் வாங்குகிற மெட்டீரியல் மாதிரியே தான் இருந்தது. இது ஒயிட் கலர் வந்து நெட்டடு,
அது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் போட்டிருந்தாங்க. இதுக்குமே நான் 3 கிளாத்து தாங்க கொடுத்துருக்கேன். நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஏன்னா வந்து நம்ம வீடியோ போடுறது வந்து உண்மையாக இருக்கணும். கண்டிப்பாக நம்மளை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் போட்டுட்ருக்கேன். இதுக்கும் நான் 3 கிளாத்து தான் போடுறேன். ஃபஸ்ட்டு இது ஒயிட் கலர் இது ஃபுல் வாயிலு, அந்த இன்னொரு கிளாத் பூனை மாதிரி இருக்கும். இது கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைக்க போகலாம். இதுக்கோட ரேட்டுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த மேலே வர்ற ஒயிட் கலர் ரேட்டு 250 ரூபா போட்டிருந்துச்சு. நான் 1/2 மீட்ரு தான் எடுத்தேன். அது 125 ரூபா வந்தது. அப்புறம் லைனிங் ஒயிட் கலர் ஆல்ரெடி இருந்தது வீட்டில் லைனிங்கு, அதனால் நான் ஒயிட் கலர் எடுக்கலை. அந்த கீழே வர க்ரீன் கலர் நான் 2 மீட்ரு எடுத்தேன். அதே மாதிரி இதுவும் 2 மீட்ரு தான். அந்த பாப்பா கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான், அதனால் 2 மீட்ரு தாராளமாக போச்சு, சரியாக இருந்தது. இது கை கொஞ்சம் நீல கை தாங்க, அதாவது முழங்கைக்கு கீழே கொஞ்சம் வந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம கை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கைக்கு கட் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அதனால் இது நீங்கள் கட் பண்ணிட்டு கீழே வர பீஸ் எடுத்து கைக்கு வச்சுக்கலாம். தைச்சிட்டு நம்ம இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நாட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பேக் சைடு அந்த பொண்ணு கேட்டிருந்தாங்க. நாட்டு பேக் சைடு கட்டுறதுக்கு நல்லா ஒரு நிறைய கொத்து மாதிரி தொங்குற மாதிரி எனக்கு நாட்டு பண்ணியிருந்தேன். அதுவும் சூப்பராக இருந்தது. எப்பயுமே இந்த ஆம்கோல்லாம் வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள். இது வெறும் 150 ரூபா தாங்க வந்தது. இந்த கீழே உள்ள அந்த க்ரீன் கலர் இந்த 150 ரூபா வந்துச்சு. மேலே உள்ளது 125 ரூபா. அப்போ 275. லைனிங்கு 100 ரூபா. கீழே வர அந்த க்ரீன் கலர் 100 ரூபா வந்துச்சுங்க. மேலேக்கு லைனிங் வெறும் ஒரு 50 ரூபா வந்துச்சு. அவ்வளோதான் செலவு. மொத்தமே 500 ரூபாக்குள்ளே தான் வந்தது. இதுக்கு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 750 ரூபா வாங்கினேங்க. நான் இன்றைக்கி பார்க்குற வீடியோ எல்லாமே வெறும் 750 ரூபா ட்ரெஸ் தான். இது நல்ல அந்த நெட்டடு எம்ப்ராய்டிங் நல்லா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. செமையாக இருந்துச்சு. நானே ஆச்சரியப்பட்டேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுவும் எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்டோட தான். காலேஜில் எங்கள் பாப்பா போடுற ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அப்படி அம்மாவை எங்களுக்கு தைச்சி தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பசங்க ரொம்ப ஆசையாக கேட்டுக்கிட்டாங்க. சரின்ட்டு மறக்க முடியல. இது பாப்பாவுக்கு எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த பாப்பா அவங்களுக்கு தைச்சி கொடுத்து விட்டேன். ரொம்ப அதுங்க பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இதுக்கும் 3 கிளாத் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சென்டராக கட் பண்ணி விட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் வச்சுட்டு நம்ம தெர்மாக்கோல் பால் வச்சு பண்ணி இதுக்கு தைச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா கீழே தைக்கலாம். அடியில் நீங்கள் சும்மா அந்த ஒத்தையாகவே கொடுத்தீங்கன்னா போதும், சிங்கிளாக கொடுத்தீங்கன்னா போதும், டபுளாக தேவையில்லை. இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரு சைடு பைப்பிங் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற பக்கம் மட்டும் பைப்பிங் கொடுத்தா போதும். இந்த ட்ரெஸ்ஸு ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ஐடியா தான். இந்த ட்ரெஸ் இப்படி தைக்கணும், இப்படி பண்ணணும், நல்லாயிருக்கும். ஏன்னா யூடியூப்பில் இவ்வளோ டைம் எடுத்து பொறுமையெல்லாம் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது இவ்வளோ டிசைனெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கும் அவ்வளோவா தெரியாது. நானும் யூடியூப்பில் நிறைய செக் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் வர அந்த ட்ரெஸ்ஸஸ் அந்தளவுக்கு ஃபுல் வீடியோவும் போட மாட்டேங்கிறாங்க.
ரெண்டாவது வந்து அந்தளவுக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை எப்படி தைச்சா நல்லாயிருக்கும், சரி ஒரு ஐடியா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குள்ளே நான் ஒரு யோசித்து தான் நான் ஒன்று பண்ணுறேன். ஏன்னா வந்து இது வந்து நான் யூடியூப்பில் பார்க்கல, இது இல்லவும் இல்லை. ரெண்டாவது நீங்கள் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்பில் இல்லை, என்னோடய ஐடியா தான் இதெல்லாமே. மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் வர டிசைனாக இருக்கட்டும், இல்லை சுடிதாராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு என்னோடய ஐடியா தான். அது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் பண்ணுறது வந்துட்டு சரி, அவங்க வந்து அவங்களாம் சிந்திச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்மளாலேயும் முடியும், நம்மளும் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களாலேயும் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். முயற்சி பண்ணாதாங்க எல்லாமே முடியும். இல்லை வராது, இது தெரியாது, நம்மளால் எப்படியாவது செய்ய முடியும் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் சுடிதார் போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள் பசங்க சுடிதார் போடுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு நான் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்லாம் தைக்கிற மாதிரி ஐடியா வந்தப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் பாப்பாவுக்கு தான் தைச்சேன், வேறு யாருக்குமே தைக்கல. என் பாப்பாவுக்கு வந்து கொரோனா அப்போ வந்து நிறையா ட்ரெஸ்ஸு, அதாவது வாரத்தில் 2 தைச்சிடுவேன். ஆனால் பிரித்து தான் தைப்பேன். எடுத்ததெல்லாம் எல்லாமே காலர் நெக் டிசைன்லாம் தைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து எப்படா நம்ம இந்த காலர் நெக் டிசைன்லாம் தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிருக்கேன். ஆனால் வந்து பிரிக்காமலாம் தைக்கவே முடியாது. ஒரு ட்ரெஸ்ஸு 2 நாளைக்கு உட்காந்து தைப்பேன், ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே தான் வரணும் அப்படின்னு எனக்குள்ளே ஆசை வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து 2 நாளைக்கு கூட பிரித்து தைச்சிருக்கேன். நான் ஒன்று கையில் எடுத்தேன்னா அதை முடிக்க 2 நாள் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து அது நான் பண்ண எனக்கு நிறைய ஸ்பீடு கிடச்சிருச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் கற்றுக்கங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒன்று வந்து நம்ம இதே மாதிரியே தைக்கணும், இதே மாதிரியே போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நானும் அதே மாதிரி தான் பண்ணேன். பாப்பாவுக்கு இதே மாதிரி தைச்சி போடணும், கோட்டு மாடல் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒன் சைடு நெக்கு பண்ணணும், ரவுண்ட் நெக்கில் டிசைன் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், இது மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் எல்லாமே நான் பண்ணினேன். அதே மாதிரி நீங்களும் எல்லா டிசைனும் கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே முடியும். முயற்சி பண்ணால் எல்லாம் முடியும். நம்ம வந்து இந்த மொபைல் பார்க்குற டைம், சீரியல் பார்க்குற டைம்லலாம் உங்களுக்குள்ளே யோசிங்க, இது மாதிரி நம்ம தைக்கலாம், இது மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே யோசிங்க. நிறையா யோசித்து அது மாதிரியே பண்ணுங்கள், சூப்பராக வந்துடும். இதுக்கு நாட்டு டிசைனு தனியாக போட்டிருக்கேன், இந்த சுடிதாரும் தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எது வேணாலும் போய் வீடியோ செக் பண்ணி பார்த்து கற்றுக்கங்க. இது பிளாக்கு, கீழே வந்து ஒயிட் அண்ட் வயலட் மாதிரி இருந்தது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதோட மெட்டீரியல் ரேட்டு வெறும் 100 ரூபா தான். இது வந்து நைட்டி கிளாத்து மாதிரின்னு நினைக்கிறேன், ஆனால் நல்ல திக்காக தான் இருந்துச்சு. சுடிதாருக்கு, நைட்டிக்கு, எல்லாத்துக்கும் இந்த கிளாத் எடுப்பாங்க. நல்லா திக்காக தான் இருந்தது. லைனிங் கொடுக்காம தைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து பசங்க போடுற நல்ல லைனிங் இல்லாமல் தைக்க வேணாம், கொஞ்சம் நல்லா லைஃபு கொஞ்சம் நாள் வரைக்கும் வரணும் அப்படின்றதுக்காக லைனிங் போட்டு தான் தைச்சேன். இது 100 ரூபா. லைனிங் கிளாத் வந்து கீழே வந்து சும்மா சாதாரண நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கு எடுப்போம் இல்லையா, அதுதான் எடுத்திருந்தேன். ஒரு 70 பாயிண்ட், இந்த பக்கம் 70, அந்த பக்கம் 70, 140. மேலே பாடிக்கு வந்து வெறும் மேலே பாடிக்கு கைக்கும் பாடிக்கும் வந்துட்டு ஒரு 1 மீட்ரு எடுத்திருந்தேன். அப்போ வந்து 2.5 மீட்ரு வாங்கியிருந்தேன் இதுக்கு லைனிங்கு. இந்த பிளாக் கலர் கிளாத் வந்து 1/2 மீட்ரு. இந்த நான் வந்து இதில் கோட்டு தைச்சி போட்டிருப்பேன், அதில் மிச்சான கிளாத் இது. அது கோட்டு 1 மீட்ரு எடுத்து தைச்சிருந்தேன். அதில் மீதம் உள்ள பீஸு, இந்த பீஸு, அதை வச்சு
டிசைன் பண்ணிட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி தைக்கணும்னு நினச்சிங்கனாவே இந்த மாதிரி வித்தியாசமாக கலர் வச்சு பார்த்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மீதம் வரதை இன்னொரு ட்ரெஸ் தைக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். நான் இது கோட்டு தைச்சது போக இந்த பிளாக் கலர் மிச்சம் இருந்துச்சு. இது ஃபுல் எம்ப்ராய்டிங். இதுக்கு வச்சு டிசைன் பண்ணிடலான்ட்டு நான் டிசைன் பண்ணிட்டேன். இதுவும் சூப்பராக இருக்கும். இதுக்கு கட்டிங் வீடியோ தனியாக இருக்குது, தைக்கிறது தனியாக இருக்குது, இதில் வர நாட்டு டிசைன் தனியாக இருக்குது. எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். கைக்கு வந்து இதுக்கு நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து இந்த 1/2 மீட்டர் எடுத்ததில் சரி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கைக்கு வந்து நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருந்தேன். நான் இப்போ ரெடிமேட் ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி பெருசாக பார்டர் கொடுக்குறாங்க, அது மாதிரி கொடுத்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கும் நான் வந்து 650 ரூபா வாங்கினேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. ஏன்னா வந்து இது மெட்டீரியல் ரேட்டு வந்து கம்மி. இது மீட்டரே வந்து 100 ரூபா. நமக்கு வந்து 2 மீட்ரு வந்து தனியாக கிடச்சனால அதில் பாதிக்கு பாதி கொடுத்துருந்தாங்க. இதுவும் சென்னை சில்க்ஸ் தான். இது 3மே வந்து சென்னை சில்க்ஸில் தாங்க எடுத்தேன். ஆனால் எப்போயாச்சும் அந்த மாதிரி லாஸ்ட்டு பிட்டு போடுவாங்க, எல்லா நாளும் போடுவாங்களான்னு இல்லை. ரெண்டாவது அந்த ஆடி தள்ளுபடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடி தள்ளுபடிக்கு வந்து நிறைய போடுவாங்க. இப்போ ரோலில் வந்துட்டு 2-3 மாதம் ஆச்சு சேல் ஆகல அப்படின்னா வந்து அதில் பாதிக்கு பாதி போடுவாங்க. இப்போ 100 ரூபான்னா அது பாதி 50 ரூபா. இப்போ அது மாதிரி தான் எல்லாமே போடுவாங்க. சென்னை சில்க்ஸில் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து நிறைய கலர் கிடைக்கும். அதாவது வந்து நம்ம சொல்லி வச்சுட்டு வந்தோன்னா கரெக்டாக அது போடுறப்ப உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. அப்போதைக்கு போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துடலாம். இல்லை வந்து நீங்கள் அடிக்கடி போயிட்டு இருந்தீங்கன்னா அப்பப்போ போடுறத பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். நான் முன்னாடியெலாம் வந்துட்டு அடிக்கடி போவேன். இப்போ வந்துட்டு நான் அதிகம் போகிறதில்ல. ஏன்னா வந்து ஏற்கனவே எடுத்து வச்சதே நம்ம வந்து இன்னும் முடிக்க முடியாமல் இருக்குது. அதனால் இப்போ அதிகம் நான் கடைக்கு போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் அடிக்கடி போகிறவங்களா இருந்து திண்டுக்கல்ல இருந்து இல்லை இங்கே இருக்க சென்னை சில்க்ஸ்னு மட்டும் இல்லை, சென்னையில் இந்த மாதிரி வெளியில் இருக்கிறதுலையும் போடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை அங்கே எப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து போடுறாங்க. ஓரளவுக்கு நல்லா நமக்கு வந்து மனைவி மிச்சம் ஆகுது. இதுக்கும் நல்லா பைப்பிங் வச்சு இந்த ட்ரெஸ்ஸு வந்து செமையாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஈஸியாக தைக்கலாம். நமக்கு வந்து இது வந்து கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா வந்து சதுரமாக ஒரு பீஸ் கொடுத்து நம்ம அதை நெக்கை அடித்து திருப்பி ஒரு பைப்பிங் வச்சுட்டு கீழே பைப்பிங் வச்சு ஆம்கோல் பைப்பிங் வச்சுட்டு நம்ம அப்படியே கீழே ஜாயின் பண்ணுறது தான். அப்போ வந்து இந்த ட்ரெஸ் வந்து சீக்கிரமாக ஒரு 2 மணி நேரம் இல்லை மிஞ்சி போனால் 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதான், ட்ரெஸ்ஸே முடிய போகுது. இப்போ கீழே மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க வரும். ஒரு 650 700 அந்த ரேட்டில் தான் வரும். 1000க்குள்ளேயே, அதாவது லெகினும் சேர்த்து 1000க்குள்ளேயே முடிஞ்சிட மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம தைக்கலாம். உங்களாலே கண்டிப்பாக சாதிக்க முடியும், உங்களாலே கண்டிப்பாக தைக்க முடியும். ட்ரை பண்ணாமல் வரலைன்னு மட்டும் சொல்லாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வேஸ்ட் பிட்டு வாங்கி கூட கொஞ்சம் ரேட்டு கம்மி வாங்கி கூட பழகுங்க. நீங்கள் பழக 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 அதுவாக வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு வேளை வந்து செய்ய தான் வரும். இப்போ சமைக்கிறோம், ஒரு தடவை உப்பு கூட போயிடுச்சுன்னுவாங்க, காரம் அதிகமாகிடுச்சுன்னுவாங்க. அடுத்த தடவை நம்ம கரெக்ஷன் பண்ணுறது இல்லையா, சேம் நம்ம தைக்கிறது இல்லையா, அது மாதிரி தான். ஒரு தடவை வந்து ஏதாவது மிஸ்டேக்னால் அடுத்த தடவை அதை நம்ம சரி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ஈஸியாக நம்ம வந்து தைக்கலாம். என்னோடய சகோதரிகள் எல்லாமே வந்துட்டு என்னைய மாதிரியே தைச்சு பண்ணணும், என்னைய மாதிரியே அழகழகாக தைச்சு போடணுன்றது தான் என்னோடய முழு ஆசை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லித்தரேன். நான் அது மற்றவங்க மாதிரி அதிக கேன்வாஸு த்ரெட்டு இப்போ புரியாத மாதிரி சொல்லித்தருது அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. தைக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாவே ஈஸியாக புரியும். இது வந்து அலுமினிய பட்டனு. இது நூல்கண்டு கடையில் எல்லா கடையிலையுமே இருக்குது.
வாங்கி இது ஒத்தையாக, அதாவது வந்து அடியில் ஹோல் கொடுத்துருப்பாங்க, அது சேர்த்து பண்ணாதீங்க. அது சேர்த்து பண்ணால் சீக்கிரமாக பிரிஞ்சுட்டு வந்துடுது. அதனால் ஒத்தையாக வச்சு சுற்றிலும் நம்ம அந்த சிங்கிள் பட்டன் வச்சு தப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேட்டை